ஸ்ரீ நாரத புராணம் 30ஆம் பகுதி. சுந்தன் உபசுந்தன் வரலாறு. வில் போட்டியில் வென்று பாஞ்சாலியுடன் திரும்பிய அர்ஜுனன் குந்தியிடம் தான் கன்னியுடன் வந்திருப்பதாக கூற, அவனது தாயார் பாண்டவர்கள் 5வரையும் சமமாக பங்கிட்டு கொள்ள பணித்தாள். உண்மை தெரிந்த குந்தி தேவியும் பாண்டவர்களும் வருத்தமுற வியாச முனிவர் போன்றோர் பாஞ்சாலி முற்பிறவியில் பெற்ற சாபம் என்று சமாதானம் கூற, பாஞ்சாலி பாண்டவர் 5வருக்கும் மனைவியானாள். அந்த சமயம் அங்கு வந்த நாரத முனிவர் தன்னை வணங்கிய திரௌபதியையும் பாண்டவர்களையும் வாழ்த்தி, திரௌபதியின் காரணமாக 5வருக்குள் சண்டை ஏற்படாமல் ஓர் ஏற்பாடு செய்து கொள்ளுமாறு அறிவுரை கூறினார். அது சமயம் உபசுந்தன் என்ற சகோதரர்களின் வரலாற்றை கூறினார் நாரத மாமுனிவர். சுந்தன் உபசுந்தன் என்ற சகோதரர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். அந்த சகோதரர்கள் பிரம்மதேவரை நோக்கி தவமிருந்து சகல வித்தைகளையும் அறிந்து நினைத்த உருவம் எடுக்க வல்லவராக வரம் பெற்றனர். மேலும் அசையும் அசையா பொருட்களாலும் மரணமில்லா வரமும் பெற்றனர். அவர்கள் தேவர்களையும் ரிஷி முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தனர். இப்படி அந்த அசுரர்கள் தங்களை அடக்க ஆளின்றி குருக்ஷேத்திரத்தில் இருந்து உலகையும் ஆண்டு வந்தனர். இந்நிலையில் பிரம்மதேவர் விஸ்வகர்மாவிடம் யாரும் ஆசைப்படுமாறு மயக்கும் பெண் ஒருத்தியை படைக்கச் செய்தார். அவள் நினைத்த வடிவம் எடுக்கக்கூடியவளாகவும் இருந்தாள். அவளுக்கு திலோத்தமை என்று பெயரிட்டார். அப்போது பிரம்மதேவர் அவளை சுந்தன் உபசுந்தன் இருவரையும் மயக்கி, உனக்காக அவர்கள் இருவரும் சண்டையிட்டு மடியும்படி செய்யுமாறு திலோத்தமைக்கு ஆணையிட்டார் பிரம்மதேவர். விந்திய மலைச்சாரலில் சுந்தனும் உபசுந்தனும் மதுவருந்தி பெண்களுடன் விளையாடி கொண்டிருந்தனர். அங்கு அவர்கள் எதிரில் திலோத்தமை திரிய மதி மயங்கிய சகோதரர்கள் இருவரும் வெறி கொண்டு வாக்குவாதம் செய்து சச்சரவு தொடங்கி இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மாண்டனர். எனவே திரௌபதி ஒவ்வொருவருடனும் ஓராண்டு வசிக்க வேண்டும். ஒருவரோடு வாழும்போது இன்னொருவர் கண்டால் ஓராண்டு பிரம்மச்சாரியாக காட்டில் வசிக்க வேண்டும் என்று பாண்டவர்களுக்குள் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு கூறினார். 30ஆம் பகுதி நிறைவடைந்தது.